இந்த கிரிண்டர் ஆப் மூலமா எப்படி இதை வந்து ஏமாத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வர வைக்கிறாங்க. அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு வர சொல்றாங்க. அவங்களை நம்பி வராங்க. வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு கும்பலா வந்து ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்த கும்பல் இருக்கிறாங்க. அப்படி கும்பலா இருக்கும்போது இவங்க வந்த ஸ்பீட்லயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வரும்போது அதை பாஸ்வேர்டை சொல்லிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைலுக்கு பணத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. பேசின ஒரு நம்பிக்கையான நபர் தான் வந்து சந்திக்க போறோம் அப்படின்னு நினைச்சு வராரு. வரும்போது இவங்க 4 பேருமே சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, வந்த உடனேயே இவர் என்ன செஞ்சிருந்தாங்க, தாக்குதாங்க. தாக்கும்போது இவங்களுடைய கையில கல் வச்சிருக்காங்க. கல்லு வச்சு கண்ணிலேயே குத்துறான். கண்ணில் குத்துன உடனே அவரால் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியல. கையில இருக்கிறது பணம் பொருள் எல்லாத்தையுமே கலட்டி கொடுத்துருவாங்க. மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு, இந்த மாதிரி நான் வந்து இந்த இடத்துக்கு என்ன வர சொன்னாங்க, வரும்போது நான் போனோடனே என்னை வந்து இத்தனை பேர் தாக்குனாங்க, கல்லை வச்சு அடிச்சாங்க, அடிச்சதுல வந்து எனக்கு கண்ணு பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற உண்மையான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. வணக்கம், அக்ரி இன்ஃபோ சேனலுக்கு நண்பர் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையை பத்தி பேச போறோம். இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா பரவலா வந்து தமிழ்நாடு இல்ல, இந்தியா முழுக்க வந்து எல்லா இடங்கள்லயுமே இது நடந்துட்டு இருக்குது. இது ஒரு குற்றச்சம்பவமா நடந்துட்டு இருக்குது. இது வந்து எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சமுதாயத்துல கொள்ளை அடிக்கிறது, மிரட்டுறது, பணம் பறிக்கிறது, அதையும் தாண்டி சில நேரங்கள்ல இது வந்து கொலை செய்யற அளவுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம தெளிவா விளக்கமா அலசி ஆராய்ஞ்சு பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து ஒரு விவசாயம் சார்ந்த மற்றும் கால்நடை சார்ந்த ஒரு தகவல்களை பதிவு செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தோம்னாலும், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க இந்த சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி சில பிரச்சனைகளை வந்து நம்மளால தவிர்த்து விட்டு நம்ம மற்ற இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை மட்டும் பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளால அதை வந்து சொல்லாம இருக்க முடியல. அதனால இந்த தகவலை வந்து நமக்கு தெரிஞ்ச இந்த தகவலை வந்து பதிவு செய்யணும். இதை வச்சு நிறைய நண்பர்கள் வந்து விழிப்புணர்வு சார்ந்து இதை பார்க்கக்கூடிய பெரியோர்களோ இல்ல நடுத்தர வயதுடையவர்களோ இல்லைன்னா இளைஞர்களோ இல்லைன்னா இளம் வயதுடைய 18 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்னைக்கு நம்ம இந்த முக்கியமான இந்த வீடியோ வந்து பதிவு செய்யறோம். அதனால இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம வந்து உண்மையா நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பத்தி தான் பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய வந்து சமூக வலைதளங்கள் வந்து பெருகி போச்சு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு செல் இல்லாத மக்களே கிடையாது. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா பெரிய வயதுடைய எல்லார்ட்டையுமே வந்து இந்த செல்போன் இருக்குது. இந்த செல்போனை வச்சு என்ன செய்யறாங்கன்னா, நீங்க சந்திக்காத நபர்களே இருக்காது. நீங்க நைட்ல வந்து செல்லை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய இடையில விளம்பரங்கள் வரும். அப்படி ஒரு விளம்பரம் வரும்போது பாத்தீங்கன்னா, நீங்க தனிமையில இருக்கிறீங்களா, தனிமையில உணர்றீங்களா, எங்க கூட நீங்க பேசலாம், மன விட்டு பேசலாம், நீங்க தனிமையா பேசலாம், உங்களுடைய விவரங்கள் எதையுமே வந்து நம்ம இப்ப பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா டேட்டிங் ஆப். இந்த டேட்டிங் ஆப் இது தனியா இது ஒரு பார்ட்டா இருந்தாலும், இது போக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, கிண்டர்ங்கிற அந்த கிரிண்டர்னு சொல்லுவாங்க. அந்த கிரிண்டர்ங்கக்கூடிய இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டது. அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டதோட நோக்கம் வந்து வேற ஒரு இதா இருந்தாலும், இது இந்தியாவில் வந்து நடைமுறையில போய்கிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரிண்டர் ஆப்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓரினை சேர்க்கைக்கான ஒரு தளமா வந்து இதை பயன்படுத்துறாங்க. இதை வந்து சமூக விரோதிகள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரிண்டர் ஆப்ல வந்து சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறாங்க. இதை செய்யக்கூடிய குற்றவாளிகளும் யாருன்னு பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே இருக்க நபர்கள்ல இருந்து பெரிய பெரிய வயது உடைய மற்ற நபர்களும் வந்து இந்த சம்பவத்துல வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பரவலா இருந்தாலும் இப்போ வந்து நிறைய இடங்கள்ல இந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த சம்பவங்கள்ல இருந்து நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கிறது, நம்மளுடைய மனசை வந்து நம்ம ஏன் வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து அலைய விடுறோம், இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு தூரம் நமக்கு இதை வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துது, இதனால நமக்கும் நமது குடும்பத்துக்கும் நமது சமுதாயத்துக்கும் வந்து எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் இருக்குது, இதை வந்து சமூக விரோதிகள் அவங்களுக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத விவரமா ஒவ்வொரு விளக்கத்தோட நம்ம வந்து நடந்த சில சம்பவங்களையும் நாங்க சுட்டி காட்டி நான் பேசுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரிண்டர் ஆப் மூலமா எப்படி இதை வந்து ஏமாத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பதிவு செய்யப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த கிரிண்டர் ஆப்ல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இப்படி பதிவு செஞ்சிருக்கும் போது அவங்களுடைய நியர்பை லொகேஷனை வந்து இப்போ ஒருத்தங்க கிரிண்டர் ஆப்ல பதிவு செஞ்சிருக்காங்க, இன்னொருத்தங்க அதுல வந்து பதிவு செய்யறாங்க அப்படின்னா நியர்பை லொகேஷன் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குது. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா இவங்க கிட்ட நல்லவங்க மாதிரியே பேசுறாங்க. பேசி அவங்களுடைய ப்ரொஃபைலை வந்து வேற ஒரு ப்ரொஃபைலை வச்சு பக்கத்துல இருக்கிற நபர்கள்கிட்ட பேசி அவங்களுடைய ஆசைகளை தூண்டி மனசை மாத்தி அவங்கள வந்து இந்த இதுல ஈடுபடுறதுக்கு வந்து வர வைக்கிறாங்க. வர வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தனிமையான இடங்கள், ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கோ அல்லது ஒரு ஆட்கள் வரக்கூடாத ஒரு தனியான ஒரு அறைகளுக்கோ வர சொல்லி அவங்களை வந்து மிரட்டுறாங்க. மிரட்டி வந்து அவங்க கையில இருக்கக்கூடிய பணங்களை வந்து பறிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வர வைக்கிறாங்க.
அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு வர சொல்றாங்க. அவங்களை நம்பி வராங்க. வரும்போது என்ன செய்யறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு கும்பலா வந்து ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்த கும்பல் இருக்கிறாங்க. அப்படி கும்பலா இருக்கும்போது இவன் வந்த ஸ்பீடுலயே வந்து பாத்தீங்கன்னா இவங்க தாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தாக்க ஆரம்பிக்கும் போது அந்த நபர் வந்து நிலை குலைஞ்சிருந்தாங்க. நிலை குலையும் போது என்ன செய்யறாங்கன்னா, அவங்ககிட்ட இருந்து அந்த நிலை குலைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து பணத்தை வந்து கேட்கறாங்க. அவங்க கையில இருக்கிற நகை பணம் எது வச்சிருந்தாலும் அதை வந்து கேட்கறாங்க. கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த நபர் வந்து பயத்துல டக்குன்னு கலட்டி கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க கையில இருக்க விலையுயர்ந்த போனு எல்லாத்தையுமே பறிச்சுக்கிறாங்க. பறிச்சுக்கும் போது மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அவங்க வச்சிருக்கக்கூடிய பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க, சரி நம்ம கையில பணம் இல்ல, நம்ம மொபைல்ல தான் இருக்கு, நம்ம மொபைல்ல இருக்கிறத நம்ம பாஸ்வேர்டு சொன்னாதான் அவங்களால எடுக்க முடியும், நம்ம சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவங்க தப்பிக்கணும்னு நினைச்சாலும் அவங்க பாஸ்வேர்டு கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா தாக்கி தான் கேட்கறாங்க, அடிச்சு தான் கேட்கறாங்க. அடிக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா பயம் வந்துருது. உயிர் பயம் வரும்போது அந்த பாஸ்வேர்டை சொல்லிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன செஞ்சிருந்தாங்க, மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைலுக்கு பணத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இப்படி வந்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. இதை வந்து நம்ம எடுத்துக்காட்ட கூட சொல்ல முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு ஏபின்னு நம்ம வச்சுக்கலாம், யாரையும் நம்ம பேர் சொல்ல வேண்டாம். ஒரு ஏ பார்ட்டி என்ன செய்யறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு சமூக விரோதி வந்து ஒரு 4 பேர் சேர்ந்த கும்பல் வந்து இவரை வந்து வர சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நபரும் வாராரு. வந்த உடனே இந்த 4 பேர் இவங்க என்ன நினைச்சு வராரு, நம்ம பேசின ஒரு நம்பிக்கையான நபர் தான் வந்து சந்திக்க போறோம் அப்படின்னு நினைச்சு வராரு. வரும்போது இவங்க 4 பேருமே சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, வந்த உடனேயே இவர் என்ன செஞ்சிருந்தாங்க, தாக்குதாங்க. தாக்கும் போது இவங்களுடைய கையில கல் வச்சிருக்காங்க. கல்லு வச்சு கண்ணுலயே குத்துறான். கண்ணுல குத்துன உடனே அவரால் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியல. கையில இருக்கிறது பணம் பொருள் எல்லாத்தையுமே கலட்டி கொடுத்துருந்தாங்க. இப்படி கலட்டி கொடுத்த உடனே அவர் என்ன செய்யறாரு, இது அசிங்கம், இதை நம்ம வெளியே சொல்லக்கூடாது, வெளியே சொன்னோம்னா நமக்கு அசிங்கம்னு சொல்லி அதோட வலியவும் பொறுத்துக்கிட்டு இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் வந்து பாதி சம்பவங்கள் வழக்கு பதிவாகுது, பாதி சம்பவங்கள் வந்து வழக்கு பதிவாகாம மறைக்கப்படுது. இப்படி மறைக்கப்படும் போது இவரும் என்ன செய்யறாருன்னா மறைக்கிறாரு. மறைச்சு ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகுறாரு. அட்மிட் ஆகும்போது என்ன சொல்றாரு, நான் வந்து கீழே விழுந்துட்டேன், கீழே விழுந்ததால எனக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாரு. அப்போ இந்த வாக்குமூலத்தை பதிவு செய்யறாங்க. பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் கண்ணுல அடி வந்து அதிகமான காயம் ஏற்பட்டிருந்ததுனால இவர் என்ன செய்யறாங்க, சின்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்றாங்க. அப்படி ரெஃபர் பண்ணி அங்க போகும்போது டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரை செக் பண்ணிட்டு, உங்களுடைய கண்ணு வந்து ஒரு சைடு வந்து நிரந்தரமா பாதிக்கப்பட்டுருச்சு, இனிமே உங்களுக்கு கண்ணு வந்து பார்வை இழந்துருச்சு, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு பயம் வந்துருச்சு. இன்னொன்னு நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து இனி எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து காவல் நிலையத்துல வந்து நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு திரும்ப வந்து மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு, இந்த மாதிரி நான் வந்து இந்த இடத்துக்கு என்னை வர சொன்னாங்க, வரும்போது நான் போன உடனே என்னை வந்து இத்தனை பேர் தாக்குனாங்க, கல்லை வச்சு அடிச்சாங்க, அடிச்சதுல வந்து எனக்கு கண்ணு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற உண்மையான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செஞ்சு குற்றவாளிகளை வந்து பிடிச்சு வந்து சிறையில் அடிக்கிறாங்க. இப்போ இதுல பாதிக்கப்பட்டதான். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து இதை சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் தமிழ்நாடு முழுக்க நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. இது எல்லை மீறி போகும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொலை நடந்த சம்பவத்தை கூட நம்மளால சொல்ல முடியும். நம்ம இருந்தாலும் வரிசையா நம்ம சொல்லிக்கிட்டு போக தேவையில்லை. அதனால நம்ம இந்த விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ பதிவு செய்யறோம். அது இப்போ இந்த கொள்ளைங்கிறத தாண்டி இது இவங்க ரொம்ப அதிகமான இதுல மறுக்கும் போது, இந்த பணத்தை வந்து அவங்க கொடுக்க தவறும் போது அது கொலை செய்யற அளவுக்கு போயிருது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து நான் உங்ககிட்ட சொல்றேன், இன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து ஆப் வந்து சோசியல் மீடியாவில் வந்து உருவாக்கிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம தடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது நம்மளை நாம எப்படி கட்டுப்படுத்திக்கிறது? இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நிறைய பெரியவர்கள் இருப்பீங்க, நடுத்தர வயது இருப்பீங்க, சிறியர் இருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்களையோ இல்லை அண்ணனோ தம்பியோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனை நீங்கள் கொடுக்கும்போதோ இல்லைன்னா உங்கள் ஃபோனை பயன்படுத்தும் போதோ நீங்கள் சொல்லி வளங்க, சொல்லி கொடுங்க. இந்த மாதிரிலாம் சில இது நடக்குது, இதுல போய் நம்ம சிக்கிக்கிடக்கூடாது, இப்படி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்க சொல்லி வந்து ஒவ்வொரு சமுதாயத்துல வந்து எப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே சொல்லி கொடுங்க. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை சிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் சிக்கிறது கிடையாது. இதுல இருக்கதே வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல இருக்க நிறைய பெரியவர்கள் தான் வந்து இதுல வந்து சிக்கிறீங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மன சங்கடத்தை ஏற்படுத்துது. இது ஏன் நம்ம சமூகம் இவ்வளவு கீழ்த்தரமா இதை நோக்கி எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு சின்ன தர்ம சங்கடத்தை ஏற்படுத்து. இதை விழிப்புணர்வு சார்ந்து நம்ம பதிவு செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இருந்தாலும் நம்ம வந்து சரி இதை நம்ம தவிர்க்க முடியலை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நம்ம இதை கண்டிப்பா பதிவு செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பதிவு செய்யறோம். தயவு செய்து வந்து பாருங்க, இந்த மாதிரி ஆப்புகள் எல்லாம் வந்து நீங்க உங்களுடைய போனுக்கு வந்து டிஸ்பிளேல வந்தாலும் சரி நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எவ்வளவோ தகவல்கள் இருக்குது. நம்ம தோண்ட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ பொக்கிஷமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நீங்க நிறைய கேதர் பண்ணுங்க. நீங்க ஒரு தொழில் பண்ணதா இருக்கட்டும், இல்ல கல்வி கற்கதா இருக்கட்டும், எவ்வளவோ நம்ம தகவல் சார்ந்த
நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல கொட்டி கிடக்குது. அதை பாருங்க, பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை எப்படி முன்னேற்றுறது, நம்ம அறிவை எப்படி பெருக்கிறது, ஒரு அறிவார்ந்த சமூகத்தை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத நோக்கி நம்ம சமூகம் போய்கிட்டு இருக்கணும். விவசாயமே நம்ம பார்க்குறோம்னாலும் அந்த விவசாயத்தை நம்ம எப்படி கொண்டு போகலாம், அதுக்கு எந்த மாதிரியான நிறைய விவசாயிகள் வந்து ஒவ்வொரு புது புது அனுபவத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு அனுபவமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம விவசாயம் செய்யறதா இருக்கட்டும், ஒரு கால்நடை வளர்ப்பா இருக்கட்டும், இன்னைக்கு கால்நடை வளர்ப்புல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடு வளர்ப்புல எல்லாம் நிறைய லாபங்கள் வருது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதுல எப்படி நம்ம வந்து கொண்டு போய் நம்ம பணத்தை வந்து முதலீடு பண்ணலாம், இல்ல நம்ம வந்து வாழ்க்கை தரத்தை எப்படி மேம்படுத்தலாம், இந்த மாதிரி நிறைய சிந்திங்க. அதை விட்டுப்புட்டு நம்ம ஒண்ணுக்கு மெத்த ஒண்ணு உதவாத ஒரு சமூக சீர்கேடு சார்ந்த இந்த விஷயங்கள்ல போய் உங்களுடைய கவனத்தை செலுத்தக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம வந்து பதிவு செஞ்சிருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு முதலா வந்து நம்ம சேனல் சார்பா வந்து ஒரு வீடியோ வந்து இந்த விழிப்புணர்வு சார்ந்த வீடியோ வந்து பதிவு செஞ்சாச்சு. இனி வரும் காலங்கள்லையும் நம்ம அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமுதாயம் சார்ந்த சில பிரச்சனைகளை வந்து நம்ம வீடியோவில் வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம் அப்படிங்கிறது வந்து நான் கொண்டு போகலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.